ஹலோ மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் சற்று முன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலை வாய்ப்புக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் உங்களுக்கு 30,000 வரைக்கும் மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் 8th 10th 12th டிப்ளமோ கிராஜுவேட் யூஜி பிஜி வரைக்கும் படிச்சிருக்கவங்க நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி மெடிக்கல் கிராஜுவேட் படித்தவங்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். மொத்தம் 17 விதமான பதவிகள், ஓகேங்களா. 17 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ், 17 வேக்கன்சி கிடையாது, 17 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஆட்களை நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. எந்த ஒரு எக்ஸாமினேஷனும் இந்த வேலைவாய்ப்புக்கு கிடையாது. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 8 February 2024 நீங்கள் ஒன்று ஸ்பீட் போஸ்ட்டில் அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நேரில் கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம். 2 ஆப்ஷன் தான். அதுவும் 8ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே போகிற எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வும் கிடையாது, அதே மாதிரி தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்திங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுதான், ஓகேங்களா. மொத்தம் 17 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன வேலைவாய்ப்புகளுக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்கங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம், ஓகேங்களா. ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பதவியின் பெயர், என்ன குவாலிஃபிகேஷன், ஏஜ், அதுக்கப்புறம் சேலரி எவ்வளோங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன வேலைவாய்ப்புக்கு, ப்ரோக்ராம் மேனேஜருக்கு. இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா BAMS, BUMS, BHMS இல்லை BSMS இல்லை BNOS இதை படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 30,000 சம்பளம். டேட்டா அசிஸ்டன்ட், இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இல்லை ITI இல்லை பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை பிடெக் சிஎஸ் இல்லைன்னா IT BCA BBA இல்லை BSc IT படித்தவங்க அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் 35 வயது, 15,000 சம்பளம். கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், இந்த வேலைவாய்ப்புக்கும் சைக்காலஜிஸ்ட் இது ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் MSc சைக்காலஜி இல்லை MPhil கிளினிக்கல் சைக்காலஜி இல்லை MA இல்லது MSc சைக்காலஜி படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 32 வயதினர் அப்ளை பண்ணணும். இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா 18,000 உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வட்டாறு தரவு உள்ளிட்டார்கள். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்களோ கூடவே பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே பார்த்திங்கன்னா 1 year PG டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 13,500 சம்பளம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், இந்த வேலைவாய்ப்புக்கு எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 12,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இயன்முறை மருத்துவர், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபிசியோதெரபி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 13,000 சம்பளம். இடைநிலை சுகாதார பணியாளர், இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் நர்ஸுக்கு டிப்ளமோ GNM இல்லது BSc நர்சிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் 35 வயது, 18,000 சம்பளம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிளீனர், இந்த லேபர் மொபைல் ஹெல்த் கிளினிக் 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தால் போதும். 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 8,500 சம்பளம். ஸ்டாஃப் நர்ஸ், இந்த வேலைவாய்ப்புக்கு DGNM இல்லை BSc நர்சிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 35 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 18,000 சம்பளம். லேப் டெக்னீஷியன், இந்த வேலைவாய்ப்புக்கு டிப்ளமோ மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 35 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 13,000 உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பல்நோக்கு சுகாதார பணியாளர் ஆண் மற்றும் சுகாதார ஆய்வாளர் நிலை 2, இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 12th முடிச்சிருக்கணும் சயின்ஸ் குரூப்பில். கூடவே பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், அப்படி இல்லைன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் இது படிச்சிருக்கீங்க அப்படின்னா 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். 14,000 சம்பளம். நகர சுகாதார செவிலியர் நர்ஸுக்கான வேலைவாய்ப்பு, இதுக்கு நீங்கள் ANM படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் 14,000 சம்பளம். பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர், ஓகேங்களா. 10வது ஃபெயில் ஆயிருந்தால் போதும். 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 8,500 சம்பளம்.
நுண்கதிர்வீச்சாளர் எக்ஸ்ரே டெக்னீஷியன். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் டிப்ளமோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே டெக்னீஷியன் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை ரேடியோகிராஃபி டெக்னீஷியன் படிச்சிருந்தாலும் சரி, 35 வயதுக்குள்ளே இருக்கணும். 13,300 உங்களுக்கு சம்பளம். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதவியாளர். இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட். உளவியாளர். இந்த வேலைவாய்ப்புக்கு போஸ்ட் கிராஜுவேட் சைக்காலஜி இல்லைன்னா MSW இல்லை கிராஜுவேட் சைக்காலஜி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 23,000 சம்பளம். பல் மருத்துவர். இதுக்கு BDS படிச்சிருக்கணும். 35 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 26,000 உங்களுக்கு சம்பளம் வழங்குறது சொல்லியிருக்காங்க. மொத்தம் 17 விதமான பதவிகளை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதிக்கான சான்று மற்றும் மதிப்பெண் சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், அட்ரஸ் ப்ரூஃப் வைக்கணும், சாதி சான்று வைக்கணும், ஆதரவற்ற விதவை, அதேமாதிரி மாற்றுத்திறனாளி, கணவரால் கைவிடப்பட்டோர், 3ஆம் பாலினத்தினர், ட்ரேஜெண்டர், இவங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்க ப்ரூஃப் இதில் வைக்கணும். ஆதார் அட்டை நகல், இந்த 5ஐயும் கம்பல்சரி வைக்கணும். இன்னொன்று, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கல. ஸோ அவங்க அப்ளிகேஷன் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் தகுதியுடைய ஆவணங்கள் தான் சொல்லியிருக்காங்க. பட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கல. ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய பயோடேட்டா அதில் ஃபோட்டோ இருக்க மாதிரி ஒரு பயோடேட்டா ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அந்த பயோடேட்டா வச்சு ஆல்ரெடி சொன்ன இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும், இந்த 5 டாக்குமெண்ட்ஸையும் வச்சுக்கோங்க. வச்சு நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். உறுப்பினர் செயல் அலுவலர், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம், 5 பீச் ரோடு, கடலூர் 607001. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும். எப்படி அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்பணும், அப்படி இல்லைன்னா நேரில் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 8/2/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான மாவட்டம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் தான். தகுதியும் விருப்பம் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த வேலைவாய்ப்புக்கு உங்களுக்கு விருப்பமும் தகுதி இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.